வணக்கம், வெல்கம் டு பிரின்சஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து விவிக்கம் ரெசிபியோட வந்திருக்கேன். யாழ்ப்பாணத்துல நாங்க இது விவிக்கம் என்று சொல்லுவோம். ஆனா சில ஆட்கள் வந்து இது புளிச்சல் அப்பம் என்று சொல்லுவாங்க. விவிக்கம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். நான் விவிக்கம் செய்யறதுக்கு வந்து ஒரு கப் இல்லாட்டிக்கு 200 கிராம் சோப்பு பச்சை அரிசி எடுத்து அதை 3 மணித்தியாலம் நனைய வச்சு 3 மணித்தியாலத்துக்கு பிறகு அதை கழுவி இப்படி ஒரு பிளேட்ல டிஷ்யூ போட்டு இப்படி பரவி வச்சிருக்கிறேன். இது வந்து ஆகலும் காய தேவையில்லை, ஒரு அளவுக்கு காஞ்சன்னு சொன்னா காணும். ஸோ இப்போ நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து லைட்லியாக காஞ்சிருக்குது. இப்போ இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சி மாவாக எடுக்கணும். ஸோ இந்த கிரைண்டரில் நான் இப்போ இந்த அரிசியை அரைக்க போகிறேன். நல்லா பட்டா மாவாக அரைச்செடுக்கணும். ஸோ முதல் அரைவாசியை போட்டிருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு அரைச்செடுப்பேன். இந்த அரைக்கு இப்போ இதை நான் அரைச்சிருக்கிறேன். இந்த இப்படியே அரைச்சிருக்கிறேன். இந்த அரைக்கு இதில் ஒரு பவுல் எடுத்து சின்ன கண்ணுள்ள பின்னரை எடுத்துருக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இந்த அரைக்கு நான் அரைச்சி வச்ச இந்த அரிசி மாவை இதில் போடுங்க. மிச்சமாக இருக்கிற அரிசியும் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அரைக்கு மிச்ச அரிசியும் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இதுக்குள்ள போடுங்க. போட்டுட்டு இதை அரைச்சி எடுப்பேன். ஸோ இந்த இருக்கு நான் அரைச்சி இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இப்போ நான் இதை கிரைண்டரில் போட்டு திருப்பி அரைக்க போகிறேன். குருணியை கிரைண்டரில் போட்டுருக்கேன். இப்போ இதையும் அரைச்செடுப்பேன். இந்த இருக்கு இந்த குருணியை போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் அரைச்செடுப்பேன். இந்த அரைக்கு இவ்வளவுதான் குருணி மிஞ்சிருக்கு. இது தேவையில்லை, இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க, வீசி விடுங்க. இப்படி அரைச்ச பிறகு இதுல வந்து 2 பெரிய வாழைப்பழம் இருக்குது. நான் தோல் இல்லாம இதை நான் மெஷர் பண்ணி பார்த்தேன்னா சரியா 240 கிராம் வருது. எல்லாட்டிக்கு 2 வாழைப்பழம். ஸோ இப்போ இதை இந்த டிஷ்ல போடுங்க. போட்டுட்டு இதை வந்து மசிச்சு விடுங்க நல்லா. ஸோ இந்த ரெசிபி வந்து எங்களோட அம்மம்மாவோட காலத்தான் ரெசிபி தான் இன்றைக்கு நான் செய்கிறேன். ஸோ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கூட இருந்தீங்கன்னு சொன்னால் விவிக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அருக்கு இப்படி இதை மசிச்சிருக்கிறேன். மசிச்ச பிறகு இந்த அருக்கு நான் வந்து அரைச்சி வச்ச சிவப்பு பச்சை அரிசி மா இருக்குது. நான் அந்த ஒரு கப் இல்லாட்டிக்கு 200 கிராமையும் அரைச்சிருக்கிறேன். ஒன்றும் அடுக்கையில். ஸோ அவ்வளோ ஒரு கப்பையும் வந்து அரைச்சிருக்கிற மாத்தான் இது. இப்போ இதுக்கு வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை போடுறதுக்கு இனிப்பை காட்டுறதுக்காண்டி இதில் வந்து கித்தூள் பெனங்கட்டி நான் போடுறேன். பட் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்கள் சீனியும் போடலாம், சர்க்கரையும் போடலாம், உங்களோட விருப்பம். பட் நான் கித்தூள் பெனங்கட்டி போடுறேன். இதை சின்ன வட்டி இருக்கேன். இதில் வந்து 1/3 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. எல்லாட்டிக்கு 50 கிராம் வருது. ஸோ இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ நான் மசிச்சு வச்சிருக்கிற இந்த வாழைப்பழத்தையும் இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்கோ. அப்போ தான் இந்த கித்தூள் பெனங்கட்டியும் கரையும். இதில் வந்து முதலாம் பால் இருக்குது. 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலீட்டர் திக்காக புளிஞ்சு வச்சிருக்க தேங்காய் பால் இருக்குது. நான் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து பாதி அதை வந்து புளிஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ இதில் 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலீட்டர். இவ்வளோத்தையும் நான் விட போகிறேன், பட் கொஞ்சம் கொஞ்சமாக விட போகிறேன். நல்லா திக்காக புளிஞ்சு வச்சிருக்க பால். இந்த இருக்கு இன்னும் கொஞ்சம் பால் விடுவோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால். ஸோ நான் எல்லாமே வந்து 4 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 60 மில்லிலீட்டர் தேங்காய் பாலையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 1/4 கப் தேங்காய் பாலையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் 2ஆம் பாலும் சேர்க்கலாம், முதலாம் பாலும் சேர்க்கலாம். பட் முதலாம் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் குழைச்சிட்டேன். இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நான் இதை ஒரு 6லேருந்து 8 மணித்தியாலம் நான் இதை புளிக்க வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நான் புளிக்க வச்சு சரியாக 8 மணித்தியாலம் இல்லை 8.5 மணித்தியாலம் ஆயிட்டுது. 8.5 hours புளிக்க வச்சிருக்கிறேன். அது நல்லா புளிச்சிட்டுது. ஸோ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு, ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நாங்கள் சுட்டெடுப்போம். ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி இதில் அப்பத்தாச்சு வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதை கொஞ்சம் ஹீட் பண்ண விடுவோம். ஸோ இந்த சட்டி வந்து கொஞ்சம் சூடாயிட்டுது. சூடான அப்புறம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது. 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்கோ. இந்த இருக்கு நாங்கள் குழைச்சி வச்ச மா இருக்குது. இப்போ இதை இதில் விடுவோம்.
இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 2.5 நிமிஷம் இதை வேக விடுவோம். ஒரு 2.5 நிமிஷம் ஆயிடுது. திருப்பி மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த விவிக்கம் அல்லாட்டிக்கு புளிச்சல் அப்பம் என்று சிலாக்கள் சொல்லுவாங்க. ஸோ இது செய்து முடிஞ்சது. இது வந்து நாங்கள் சின்ன இருக்க எங்களோட மம்மி எங்களுக்கு செய்து தந்திருக்கா. ஆனால் எங்களோட அம்மம்மாட காலத்துலேருந்து விடிய காலம சாப்பாடுக்கு செய்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இந்த விவிக்கம், இது செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.